உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, வேலைவாய்ப்பு, தொழில், கல்வி, அதே மாதிரி பண வரவுகள், கடன் பிரச்சனைகள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வக்கர கதியில இருந்தனால சுப கிரகம் வக்கர கதியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அசுபத்தன்மையை பெறும். அப்ப அவர் வக்கர நிவர்த்தியாகி பூர்ணமான ஒரு பலனை 12 ராசி என்பவர்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் கொடுப்பாரு. அதுபோல இப்ப குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 80 நாட்கள் ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போறாரு. அது 12 ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த குரு உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி, அவர் 8ஆம் இடத்துல அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்கரமா இருந்த வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை. ஆனா வக்கர நிவர்த்தி அடையும் போது அது முக்கியமா 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா முக்கியமா உடல்நிலை சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சார். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு உடல் பாதிப்பு இருக்குது, உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது வச்சுக்கோங்களேன், அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அது முக்கியமாக யாருக்காவது உடம்பு பித்தம் அதிகமாகி மஞ்சள் காமாலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சின்ன தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் கூடிய கிரகம் கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்காம போகிறதில்ல. இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. ரெண்டாவது எல்லாரும் பயந்துக்காதீங்க. ரெண்டாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பாசிட்டிவாகவே சொல்லணும், எங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரியே சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னா உங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது தெரிந்து கொள்ளக்கூடிய முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான். அதனால் பிரச்சனையும் தெரிஞ்சுங்க, நல்லதும் தெரிஞ்சுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை அவாய்ட் செய்வது ரொம்ப நல்லது. அடுத்த 80 நாட்கள், அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தேவையில்லாத விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சாதாரண சின்ன ஃபோன் வாங்குறதுலேருந்து, லேப்டாப் வாங்குறதுலேருந்து, வண்டி வாகனம் வாங்குறதுலேருந்து, யாருக்காவது பண உதவிகள் செய்கிறதுலேருந்து, இல்லை பணம் எங்கேயாவது கடன் வாங்குறதுலேருந்து, இந்த மாதிரி கடன் வாங்கி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து அவாய்ட் பண்ணுங்கள். அது ஒரு நீண்ட கால கடனாக மாறிவிடும். அதே போல் நீண்ட காலம் அது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். கேர்ஃபுல்லாக இருங்க. எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 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 80 நாள் அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப முக்கியமாக இது யாருக்கு தேவைன்னா விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள். நிறைய விருச்சக ராசியில் இருக்கவங்க இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் பல லட்சங்கள் முதலீடு செய்வர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 போனால் கூட நஷ்டம் தான், 1,00,000 போனால் கூட நஷ்டம்தான். அது ஒவ்வொருத்தருடைய தாங்கும் திறனை பற்றி மாறுது. ஆனாலுமே பணத்தை இழப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அந்த இழப்பு எப்படி இருக்குன்னா ஆசை வார்த்தை காமிச்சு ஏமாற வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க அவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பணம் இழப்புக்கான ஒரு நேரம். அதில் கவனமாக இருந்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கலாம். இது ரெண்டும் நெகட்டிவ். பாசிட்டிவ் என்ன சார் அப்படின்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு. முதல்ல என்னன்னா சம்பளம் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது. இப்போ நீங்கள் ஒரு 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 50,000 சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு தகுதி இருக்கலாம், இல்லை வேலையை விட்டுருக்கலாம், அதனால் ஒரு 50,000 தகுதி இருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு 40,000 தரோம். ஆனால் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீண்ட நாள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படும். ஒரு 80 நாள் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரியாமல் அவங்க சம்பளம் கம்மியாக கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக விருச்சக ராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வு வரும், சம்பள உயர்வு வரும், நீங்கள் எதிர்பார்க்காத பண வரவுகள் உண்டு.
அதனால் இந்த காலகட்டத்தில் வேலை இல்லையா, கிடைச்ச வேலையை எடுத்துக்கோங்க. இல்லை வேலை மாறணுமா, சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சேம் சம்பளம் கொடுக்கலாம் மாறிக்கிங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது உயர்வை கண்டிப்பாக கொடுக்கும். அதுபோல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பிஸ்னஸ்லாம் நடக்கும், பண வரவெல்லாம் வரும். அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னா, தேவையில்லாத விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதை பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, பணம் வந்துச்சா பிஸ்னஸ்க்கு தேவையான பணத்தை போடுறேன், அதேமாதிரி மிச்சத்தை கடன் அடைப்பேன். அதே போல் புதுசாக கடன் எதுவும் வாங்காதீங்க. புதுசாக கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் வாங்கக்கூடிய காசு தேவையில்லாத செலவு தான் கொடுக்கும். நீங்கள் வேறு எதுக்கோ ஒரு ரீசனுக்காக வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு நல்ல பர்பஸ்க்காக வாங்கியிருப்பீங்க. அதை நல்ல பர்பஸ் செய்ய விடாமல் அந்த பணம் தேவையில்லாத விஷயத்துக்கு செலவாக போயிடும். அதனால் கடன் வாங்கி எந்த முக்கியமான முதலீடுகளும் செய்யாதீங்க, அவசரப்படாதீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதுலேயும் எந்த டவுட்டு கிடையாது. நல்ல குடும்பம் அமையும், நல்ல ஒரு வரன் அமையும், நல்ல சம்பளம் வாங்குற வரன் அமையும், நல்ல வேலை பார்க்கக்கூடிய நல்ல உயர் அந்தஸ்தில் உயர் குடும்பத்திலேருந்து நல்ல ஒரு வரன் அமைவதற்கான நேரம் உண்டு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். விருச்சக ராசி அன்பர்கள் பெண்களாக இருக்கீங்க, எனக்கு கண்டினியூஸாக அபார்ஷன் ஆகிட்டே இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பாருங்கள். அதுவே விருச்சக ராசி ஆண்கள் இருக்கீங்க, குழந்தை இல்லாமல் இருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது வச்சுக்கங்க, கண்டிப்பாக அதை அடுத்த 3 மாதம் பெருசாக அதை போய் ரொம்ப நான் முடிச்சே தீருவேன், என் பிரச்சனையை சால்வ் பண்ணணும், எனக்கு பயங்கர நெருக்கடி இருக்குன்னு நினைக்காதீங்க. அதில் பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும், மன உளைச்சலை கொடுத்துரும், செலவுகளை தேவையில்லாத செலவுகளை கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு காதலில் ஏதாவது ஒரு தோல்வி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க. அடுத்த ஒரு 80 நாள் சரி நடந்து போச்சு பார்ப்போம் அப்படின்னு அமைதியாக இருங்க. அது திருப்பியும் கை கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை நான் பேசுகிறேன் செய்கிறேன் எதனால் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறேன் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, இல்லை பிஸ்னஸ் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, இல்லை பண ரீதியான ஒரு ஏமாற்றத்தினால நடக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் ரொம்ப முயற்சி பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அதனால் பொருளாதார விரயம் ஏற்படும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டால், வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பு வரும், வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான அமைப்பு வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் இருக்குது. ஆனால் அது எது அதிர்ஷ்டம் எது கெட்டதுன்னு தெரியாமல் மாட்டிப்பீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து அதிர்ஷ்டம் வரலன்னா கூட பரவாயில்ல, நஷ்டம் வராமல் பாதுகாத்து கொள்வது சிறப்பு. மொத்தத்தில் உடல் ரீதியான பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தினால் உண்டு. அதில் கவனமாக இருக்கிறது முக்கியமான விஷயம். மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது, எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பலம் நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்குன்னா அதில் ஏதாவது குறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு. ஏன்னா சில பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா அது உங்களுடைய கர்ம வினையின் காரணமாக சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பிடிஎஃப்பில் சிங்கிள் பேஜில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அது தவிர 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. அதுமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட் எழுதி கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க, அதுவும் எழுதி கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், பிரசனத்தில் சோழி பிரசனம், ஜாமக்கோள் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக என்னென்னா, ஒரு ஜாதக பலன் சொல்வது எப்படி, ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசிகள் தெரியும், 9 கிரகங்கள் தெரியும். ஆனால் ஜாதகம்னு பார்க்கும்போது ஜாதக பலன் எப்படி பார்க்குறது அப்படின்றது தான் நம்ம வகுப்பில் டீட்டெயிலாக நடத்துவோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.